எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு அருமையான இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நம்ம வீட்ல இந்த மாரி கப் இல்ல அப்படின்னா, நீங்க அதுக்கு பதிலா டம்ளர்ல கூட எடுத்துக்கலாம். எந்த டம்ளர்லயோ அது கப்ல எடுத்தோமோ, அதே கப்லயே வந்து 1 கப் அளவுக்கு நம்ம இட்லி அரிசி, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து, இத நல்லா மூடி இது ஒரு 4 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். இப்ப நம்மளுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா கழுவிட்டு, இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து, இது கூட நம்ம காரத்துக்கு மிளகாய் வத்தல் வந்து 2 மிளகாய் வத்தல், இஞ்சி சின்ன துண்டா 2 துண்ட தோல நீக்கிட்டு, கழுவி எடுத்துருக்கிறதையும் சேர்த்துட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 கப்பு அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இத நல்லா வழுவழுன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு, பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டா இருக்கணும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இத நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க இதில வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பொடியா நறுக்குன வெங்காயம் வந்து இது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயத்த சேர்த்துட்டு, மல்லி இலை கொஞ்சமா சேர்த்துட்டு, கல்ல நல்லா காய வச்சு, நம்ம தோசை வந்து இதில வந்து சுட்டெடுக்கலாம். பொறுமையா நம்ம ஊத்தி, எண்ணெய் வந்து சைடில ஃபுல்லா ஊத்திட்டு, நம்ம பொறுமையா சுட்டெடுத்தோம் அப்படின்னா, நல்லா மொறு மொறுன்னு நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஜவ்வரிசி தோசை அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் கிரிஸ்பியா கிடைக்கும். இது கூட நம்ம இன்னைக்கு வெங்காய சட்னி வச்சு தான் சாப்பிட்டோம். வெங்காய சட்னியோட ரெசிபியும் நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்னைக்கு ஜவ்வரிசி வந்து சில பேர் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அவ்வளோ அவ்வளோ ஒரு இதா இருக்காது. இவ்வளோ ஒரு டேஸ்ட்டான இந்த ஜவ்வரிசி தோசையை நீங்களும் உங்கள் வீட்ல செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க.